லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மகளிர் திரைமணி இயக்கத்தில் அஜித்குமார், அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா கசண்டா, ஆரவ் மற்றும் பலர் நடித்து வெளியிருந்திருக்க படம் தான் விடாமுயற்சி. வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பிரச்சனை நடந்ததுன்னு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துக்கலாம். துணிவு படம் முடித்த கையோட அஜித்குமாரும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அந்த படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தது. விக்னேஷ் சிவன் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படத்தை விட்டு வெளில போகிறதுனால மகிழ் திருமணி உள்ளே வர்றாரு. மகிழ் திருமணி உள்ளே வந்ததும் எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னு படம் லொக்கேஷன்ஸ் போயிட்டாங்க. படமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸ் பேடாகிறதுனால டிலே படம் பாட்டுன்னு ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டே இருந்தது. இது நடுவில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 4 படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் சரியாக போகாத காரணத்தினால ஃபண்டும் சரியாக பண்ண முடியல. இந்த கேப்பில் அஜித்தும் வேர்ல்டு டூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. எல்லாம் ஓகே ஆகி திரும்ப ஷூட்டுக்கு போகும்போது ஆர்ட் டைரக்டர் மெல்லனோட இறப்பு, இது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி படம் எல்லாமே ஓகேன்னு சொல்லி தீபாவளிக்கு வரும்னு பார்த்தா தீபாவளிக்கு வரல. சரி எப்படியாவது பொங்கல் காட்சி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே சேர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நியூ இயர் அன்னைக்கு ஒரு பெரிய ஐடியா வந்து வந்துச்சு அஜித் ரசிகர்களுக்கு. படம் பொங்கலுக்கு வராது. ஆமாம், எனக்கு ஒரு டவுட் இதில் இருக்குது. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பெரிய பேனரு, அவங்களுக்கு தெரியாதா ஒரு படம் நம்ம ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த பேனர் கிட்ட இருந்து ப்ராப்பராக என்ஓசி வாங்கணும் அப்படின்னு? இது கூட தெரியாமல் பண்ணுறாங்க. ஒருவேளை நம்ம தான் பெரிய பேனர் நினச்சிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியல. இந்த படத்தோட கதை இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது பிரேக் டவுனோட கதை தான். தெரியாதவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அஜித்தும் த்ரிஷாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த இல்லற வாழ்க்கையில் இவங்களுக்கு ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டினால த்ரிஷா அஜித் கிட்ட டிவோர்ஸ் ஒன்று கேட்குறாங்க. இதை ஒத்துக்காத அஜித் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்துடுறாரு. இந்த முடிவு எடுக்கும்போது அதுக்கு டிவோர்ஸ்க்கான ப்ராசஸ் ஏற்படும் போது த்ரிஷா வந்து நான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் அஜித்தும் சரி ஓகே வா நம்ம கார்லேயே இவங்களுக்கு கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மணி நேரம் ட்ராவலுக்காக இவங்க பிளான் பண்ணி கிளம்பி ஒரு நாள் கிளம்பி போகிறாங்க. அந்த போகிற நேரத்தில் இவங்களுக்கு ஒரு சில எதிர்பாராத விதமான அசம்பாவிதங்கள்லாம் நடந்துருது. அப்போ நடக்கும்போது த்ரிஷா காணாமல் போயிடுறாங்க. இவங்க காணாமல் போனதை அஜித் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக அஜித்குமாரை சொல்லியே ஆகணும். ஒரு முன்னணி நடிகராக இருக்கிற அஜித்குமார் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி நடிச்சதுக்காகவே அவரை பாராட்டலாம். எல்லா எமோஷன்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு படம் நடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அஜித் அதை இந்த படத்தில் பூர்த்தி செஞ்சுருக்காரு. ரொம்ப செட்டில்டாகவே நடிச்சிருக்காரு. அடுத்து அர்ஜுன் வழக்கம் போல் அவருக்கு உண்டான கேரக்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அவர் ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ரெஜினா கசண்டா அவங்க ஒரு ஈவில் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த ஈவில் கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கு ஆப்டாகவே அவங்க சூட் ஆகியிருக்காங்க. த்ரிஷா வழக்கம் போல் எல்லா படத்துலையும் அவங்க எப்படி இருக்காங்களோ அதேமாரி இந்த படத்துலையும் அவங்களோட பெஸ்ட்டு என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. ஆரவ் இன்னும் மற்றும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களும் அவங்களுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து சினிமாட்டோகிராஃபி. அஜித்துக்கு அப்புறம் இந்த படத்தை ப்ளஸ் பாயிண்ட் சொன்னோம் அப்படின்னா அது ஓம் பிரகாஷ் தான். சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அந்த பாலைவனத்தில் இருக்கிற அந்த வைட் ஆங்கிள் ஷாட்ஸு, ரோட்டில் அஜித் நடந்து வர ஷாட்ஸு, அந்த கார் சேஸு, இது எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா காருக்குள்ளே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வரும். அந்த சீக்வன்ஸில் காருக்குள்ளே கேமரா வச்சு அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பாக இருந்தது. சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அடுத்து இசை. அனிருத் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காரு. நம்ம சில இடத்துல தூண்டு போயிருக்கிற இடத்துலலாம் அனிருத்தோட மியூசிக் தான் நமக்கு இன்னும் பூஸ்டப் கொடுக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர அந்த பத்திக்கிச்சி ஒரு பாடல்ன்றது சூப்பராகவே வந்திருக்கு. நெகட்டிவ்ஸ், இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் வந்து இந்த படத்தோட கதை தான். ஆனால் அந்த கதையை நாங்கள் சொல்லலை. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதையை அச்சு பிசுறாமல் இப்பயே எடுத்திருக்காங்க பாருங்களா, அதுதான் இந்த படத்தோட மைனஸ். கூட மகிழ் திருமணியோட ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 1 hour ஆட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பிளேயும் ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அங்கங்கே தான் ரசிக்கிற மாதிரி இருக்கே தவிர படத்தோட த்ரூ அவுட் படத்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். படத்தோட மெயின் பிளாட்டே மனைவி காணுன்றது தான். அவங்க காணுன்றதை கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம ஆடியன்ஸாக நமக்கு எந்த கனெக்ட்டுமே ஆகலை. வழக்கம் போல் எல்லா படத்தில் வர மாதிரி ஒரு மனைவி மிஸ் ஆகிட்டா கிளைமேக்ஸில் ஹீரோ தேடுவார்ல, அது நமக்கே ஒரு ப்ரெடிக்டபிலிட்டியாக தெரியுது.
அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் இருக்கு. இன்னொரு சீன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வயசானவங்க இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டைலாம் ஏனே தெரியல. அது ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது காமெடிக்காக வச்சிருக்காங்களா, இல்ல அந்த டைம் டியூரேஷனுக்காக வச்சிருக்காங்களா, எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் சில சில சீன்ஸை வந்து கட் பண்ணியிருந்தாலே இந்த ரன்னிங் டைம் வந்து ஒரு 2 hours வந்திருக்கும். படமும் இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கும். ஆரவும் ஃப்ரெண்ட்ஸும் நடிச்சிருக்கிறது ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு ஒரு சீன்லலாம் ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி இருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தை ஒரு 20 25 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னமும் சூப்பராக வந்திருக்கும். இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான புது புது படங்களுக்கான ரிவ்யூஸ் பார்க்கணுன்னா சிஎம் ஸ்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம்.